என் பேரும் பஷீரா தான். நான் ஒவ்வொரு நூலும் வந்துட்டு படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளையும் அதை கடந்து வந்த மாதிரியே இருக்கும். அது மாதிரி தான் அந்த வட்டார வழக்குக்காக தான் வந்து பாண்டியன் பக்க விருதை கூட அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு புத்தகம் வட்டார வழக்கில் இருக்கிற புத்தகங்கள்லாம் வந்து இன்னுமே நம்மளை வந்துட்டு வாசிக்க தோண்டிகிட்டே இருக்கும். சரி, ஓகே. அடுத்ததாக வந்துட்டு இன்னும் 2 பேச்சாளர்கள் அதை சொன்ன மாதிரி தான் நேரம் காரணத்தினால அந்த மற்ற 6 பேரை வந்து அடுத்த மாதம் அவங்க வந்து பேசுறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏஆர்சி பதிப்பகத்தின் பாலாஜி நான் வழங்குவார். ஓகே. அடுத்ததாக வந்துட்டு என்னோட நண்பர் அபுல் ஃபைஸ் அவங்க வந்துட்டு கலீல் ஜிப்ரானுடைய த ப்ராப்பர்ட் இந்த நூலை பற்றி பேசுறதுக்காக வர்றாரு. நான் இன்னும் வந்து அபுல் ஃபைஸை வந்து மேடையில் பேசி நான் பார்க்க போகிறேன். இது வரைக்கும் பார்த்ததில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர்கள், இன்னைக்கு நான் பேசலாம் இருந்த அந்த புக்கோட தலைப்பு த ப்ராஃபட். ஆத்தர் வந்து கலீல் ஜிப்ரான். ஆக்சுவலாக ஒரு லெபனீஸ் அமெரிக்கன் போயிட். அவர் புக்கு ரிலீஸ் ஆனது டைம் வந்து 1923. கிட்டத்தட்ட இன்னிலேருந்து 100 வருஷங்கள் முன்னாடி ரிலீஸ் ஆன புக்கு. உலக அளவில் அதிகமான மொழிபெயர்ப்பு ஆன புத்தகங்களில் இதுவும் ஒன்று. அதிகமான இதில் ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது, பட் இந்த பொயட்ரி ஃபிலாசபி இந்த ஜேர்னலில் அதிக அளவில் மொழியாக்கம் பண்ண புக். அதாவது கிட்டத்தட்ட ரிட்டர்னில் இருக்கிறது 112 லாங்குவேஜஸில் மொழியாக்கப்பட்ட ஒரு புக்கு. பல மில்லியன் காப்பீஸ் விற்றுருக்கு. அண்ட் புக்கோட சிறப்பு என்னென்னா, இந்த புக்கில் இது பல முக்கியமான புத்தகங்களில் கோட் பண்ணப்பட்டிருக்கு. இதோட வெர்சஸ் எல்லாமே. அண்ட் ஐயா வாப்பா சொன்ன மாதிரி அவங்களோட புத்தகங்களை வந்து எப்படி ரிசர்ச் பண்ணி பிஹெச்டிலாம் வாங்கிக்காங்களோ அதே மாதிரி இதில் இந்த புக்கை பற்றி நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்குது. ஸோ புக்கு எனக்கு எப்படி பழக்கம் அதிகமாச்சுன்னா, நான் சின்ன வயசு சொல்ல முடியாது, ஒரு டிப்ளமோ பண்ணுற வயசு. அப்போ வந்து ஒரு லைன் ஒன்று, இதில் ஒரு முக்கியமான ஒரு லைன் ஒன்று உண்டு. உங்களோட யுவர் சில்ட்ரன் ஆர் நாட் யுவர் சில்ட்ரன், தே கேம் த்ரூ யூ, தே டிட்ன்ட் கேம் ஃப்ரம் யூ அப்படின்னு ஒரு லைன் உண்டு. இது நான் அப்போ எனக்கு இது வந்து அறிமுகமாச்சுதில்ல இந்த லைனு. அப்போ இதோட அர்த்தம் எனக்கு, ஏன்னா நான் அப்போ அந்த இடத்துல இருந்தேன், குழந்தை, அதாவது வாப்பா என்னோட அந்த பையன் அந்த இடத்துல இருந்ததுனால எனக்கு வந்து இதோட அர்த்தம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. அதே ரொம்ப வருஷம் கழிச்சு இது நான் திரும்ப நான் வேண்டாச்சு. இந்த இது ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டில் பார்த்தேன். அப்போ இந்த இது எழுதுனது யாரு அப்படின்னு தேடிப்பேன். இந்த மாதிரி ஒரு புக்கு எழுதின ஆத்தரோட நேம் வந்து ஜிப்ரானு அப்படின்னு படித்து இந்த புக்கை வந்து அமேசானில் எடுத்து நான் படித்தேன். இப்போ எனக்கு படிக்கும்போது இதோட அர்த்தம் வேறையா தெரியுது. என் குழந்தை அவன் எனக்கு உரிமையான ஒருத்தன் அப்படின்னு நான் நினைக்கிற அந்த ஒரு இது மாறுது. அதுக்கு ஏன் அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாரு அடுத்தடுத்த, அதாவது ரொம்ப ஷார்ட்டாக கிறிஸ்பாக தான். கிட்டத்தட்ட 26 தலைப்புகளில் பேச இந்த புத்தகம் இருக்குது. ரொம்ப சின்ன புக்கு, 120 பக்கம் தான் மொத்தமாகவே. ஆனால் 26 பக்கங்களில் ரொம்ப கிறிஸ்பாகவே டீட்டெயில்டான லைன் ஒன்றும் அப்படி இருக்குது. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த ஒரு அல் முஸ்தபா அப்படின்ற ஒரு இமேஜினரியான ஒரு தீர்க்கதரிசி, தமிழில் கூட இது வந்து தீர்க்கதரிசிங்கிற பேரில் மொழியாக்கம் பண்ணப்பட்டிருக்கு. அவர் வந்து ஒரு இமேஜினரியான ஊரில் இருக்காரு, ஆர்பாலிஸ்ன்ற ஊரில். அவர் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் அவர் வந்து ஊரோட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் இருக்காரு. அப்போ அந்த ஊர்லேருந்து தன்னோட சொந்த தாய்நாட்டுக்கு போகிறதுக்காக அவரை அழைக்கிறதுக்காக கப்பல் 12 வருஷம் கழிச்சு. அப்போ அந்த கப்பல் நோக்கி போகும்போது அந்த ஊர் மக்கள் எல்லாமே சேர்ந்து, இவ்வளோ நாள் எங்களுக்கு இருந்தீங்க, ஒரு ஞானத்துக்கு ஒரு வழியாக இருந்தீங்க, நீங்கள் எங்களுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு தலைமுறைக்கு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் போய் எங்களுக்கு சொல்லிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு விளக்கம் சொல்லிட்டு போங்க எங்களுக்கு. அப்போ அந்த மக்கள்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கை பற்றி கேட்குறாங்க. நான் 26 டாப்பிக்கும் பேச முடியாது. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்ச டாபிக் என்னன்னா குழந்தைகளை பற்றி. அப்போ ஒரு அம்மா வந்து கையில் குழந்தைய வச்சுட்டு அவங்க வந்து ரொம்ப கேஷுவலான ஒரு டாக் மாதிரி இருக்குது. கேட்குறாங்க, குழந்தைய பற்றி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் இதை சொல்கிறாரு, உங்கள் குழந்தைங்க வந்து உங்களோட குழந்தைகள் இல்லை, அவங்க உங்கள் மூலமாக வந்திருக்காங்களே தவிர உங்களிருந்து வந்து கிடையாது. யூ கேன் கிவ் தம் யுவர் லவ், பட் உங்களோட என்ன சொல்ல சித்தாந்தத்தையோ உங்களோட இதையோ அவங்கள தீர்க்கக்கூடாது. அவங்களுக்கு உங்களோட பாசத்தை கொடுங்க. நீங்கள் வந்து அவங்களோட உடலை தான் நீங்கள் வந்து ஒரு யுவர் ஹவுசிங் தேர் பாடிஸ், நாட் தேர் சோல்ஸ். ஏன்னா அவங்களோட அந்த உள்ளம் வந்து நாளை, அதாவது டுமாரோ, அடுத்த ஃபியூச்சரில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்க உள்ளம். அது வந்து இன்னும் இல்லை. இது வந்து எனக்கும் பையன் இருக்கான், ஒரு 6 வயசு பையன் இருக்கான். ஒரு தடவை பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அவங்க என்ன பேசிக்கிறாங்க, பசங்க எல்லாரும் ஸ்கூலில் வந்து பேசிட்டு இருக்காங்க, என்ன பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. ரொம்ப சீரியஸாக இது மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸோட. KG 1 படிக்கிறான். அப்போ என்னடா பேசிக்கிறீங்கன்னா, இல்லை சும்மா கேஷுவலாக பேசிட்டு இருக்கோம். என்னப்பா பேசுவீங்க? இல்லை என்னப்பா எனக்கு புரியணும்ப்பா, எனக்கும் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்டாக என்ன பேசிக்கிறீங்க அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு புரியாது அப்படின்ட்டான் ஈஸியாக. ஏன்னா இது வந்து கேட்டுட்டே இருக்க மாட்டேன். இல்லைப்பா இல்லை சார் ரொம்ப கேள்வி கேட்குறீங்களா, நான் கேட்குறேன், அவர் கேள்வி கேட்குறேன், பதில் சொல்லுங்க அப்படின்னா. என்னது நான் என்ன கேட்டேன், நினைச்சேன் ஒரு 2 2 4 எத்தனை அல்லது எத்தனை உயிரெழுத்து எழுதுறீங்க அப்போ பார்த்தா ரெட் ப்ளஸ் ஒயிட் ப்ளஸ் ப்ளூ சேர்த்தா என்ன கலர் வரும் சொல்லுங்க அப்படின்றான். எனக்கு தெரியல. ஏன்னா இது எனக்கு நான் எப்போ படிச்சதுன்னு ஞாபகம் இல்லை.
அவன் எனக்கு அதை கேட்குறான், ஒரு KG 1ல இருக்கவன் கேட்குறான். அந்த அறிவு எனக்கு வந்து அதை யோசிச்சு பார்க்க என்னால் முடியல. அந்த 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 அப்போ அவன் என்னோட ரொம்ப அட்வான்ஸாக இருக்கான். அதுதான் இவர் சொல்கிறாரு, இவர் தான் நீங்கள் வந்து ஒரு ஒரு நீங்கள் ஒரு வில்லாளன் மாதிரி ஒரு வில்லு, நீங்கள் வில்லு தான். அன்பால் அந்த குழந்தைங்கள நீங்கள் முன்னாடி தள்ளுறீங்க. ஒரு உயிருள்ள ஒரு ஆரோ, அது வந்து அது முன்னோக்கி போகுது உங்கள் மூலமாக. அந்த வில்லாளனுக்கு எந்த அளவுக்கு அந்த ஆரோ முக்கியமோ, அந்த அம்பு முக்கியமோ, அதே அளவுக்கு அந்த பவு முக்கியம், வில்லும் முக்கியம். ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி அந்த வில்லாளனுக்கு ரெண்டுமே முக்கியம்தான். அதுதான் அவர் சொல்கிறாரு. இது மாதிரி அடுத்தடுத்த நிறைய வருஷங்கள் இருக்குது. இன்னொன்று அபவுட் மேரேஜ், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் மேரேஜ்ன்றது. கல்யாணம் நிறைய பேருக்கு அந்த கோட்ஸ் நான் அனுப்பி வச்சிருக்கேன். அதில் ப்ராஃபிட்டோட கோட்ஸை இந்த புக்கோட. ஆக்சுவலாக இது வந்து அவர் பை பர்த் ஒரு கிறிஸ்டியன். அவர் இங்கே ஜிப்ரான் வந்து அப்போ அவர் எழுதுறது வந்து ஒரு இமேஜினரியான ஒரு ப்ராஃபிட் தான். தீர்க்கதரிசிங்கிறது ஒரு ஒரு இருக்க அவரோட வார்த்தையில் எழுதுறாரு. அப்போ அபவுட் மேரேஜ், உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி சொல்லுங்களேன் ஒரு கேட்குறாங்க. அப்போ கல்யாணத்தை சொல்லும்போது நீங்கள் 2 பேரும் பிறந்ததுலேருந்து ஒன்றா தான் இருக்கீங்க, உங்களுக்காக தான் பிறந்திருக்காங்க அவங்க, இல்லை கரெக்டு தான், ஒன்றா இருங்க. ஈவன் இந்த சைலண்ட் மெமரி ஆஃப் த காட் யுவர் டுகெதர். கடைசி வரைக்கும், அதாவது ஏஞ்சலோட அதாவது டெத் ஏஞ்சலோட விங்ஸ் உங்கள் மேலே படுற வரைக்கும் நீங்கள் 2 ஒன்றா இருங்க. ஆனால் கொஞ்சம் விலகி இருங்க, ஒரு கேப் இருக்கட்டும். அந்த கேப்பை எப்படி அவர் விவரிக்கிறாருன்னா, லெட் த விங்ஸ் ஆஃப் த ஹெவன், அது வந்து ஒரு வசந்தம் வந்து, அதாவது சொர்க்கத்தோட வசந்தம் வந்து போகிற அளவுக்கு ஒரு கேப் இருக்கட்டும். 2 பேத்துக்கும் ஒன்றா இருங்க, ஆனால் ஒரு சின்ன கேப் இருக்கட்டும். எப்படின்னா, அவர் வீணையோட தந்தி கம்பி தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் மீட்டும் போது ஒரே இசை தான் வருது. அதுதான் சொல்றாரு, தனித்தனியாக இருக்குது ஆனால் ஒரே இசை வருது. ஒரு பில்லர்ஸ், ஒரு 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 மண்டபத்தோட 2 தூண்கள் தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் அந்த மண்டபத்தை தான் தாங்குது. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கேப் இருக்கட்டும் உங்களுக்குள்ள. நீங்கள் ஒன்றா இருங்க ஆனால் தனித்தனியாக இருங்க. ஒரு ஓக் மரமும் ஒரு சைப்ரஸ் மரமும் இன்னொரு நிழலில் வளராது. அது நிழல்ல 2 மரம், அதுதான் அவர் 2 சொல்றாரு. தனித்தனியாக 2 வேற வேற மரங்கள், இந்த 2 ஒன்னோட நிழல்ல வளராது. ஸோ தனித்தனியாக இருந்துங்க, 2 பேரும் வளருங்க. உங்களுக்குள்ள இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு, அதை 2 பேரும் அதாவது எப்படின்னா, ஒரு உங்க ஈச் அதர் கப்பு, உங்க 2 பேரோட கப்பை 2 பேரும் ஃபில் பண்ணுங்க. அவங்க ஒரே கப்பில் இருந்து குடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதாவது பிரெட் ஒரு லாஃப்ல இருந்து 2 பேரும் சாப்பிடுங்க, ஆனால் ஒரே பிரெட் தான் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. நீங்க நிறைய சாப்பிடலாம், நான் கம்மியாக சாப்பிடலாம், நிறைய பசிக்கும் உனக்கு கம்மியாக பசிக்கலாம். ஸோ அது பார்த்து நீங்க 2 பேரும் இருந்துங்க. அதாவது செலிப்ரேட் த டிஃபரன்சஸ் எதுவும் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசியிருக்காரு. எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு புத்தகம் இது. கண்டிப்பாக எல்லாரும் வாசிக்கணும். இதுக்காக நிறைய பேர் படிச்சுருக்கீங்க. அண்ட் ரொம்ப சந்தோஷம், இந்த மாதிரியான ஸ்டேஜில் பாப்பா அந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் இதை பற்றி பேசினது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சி. என்ன சூப்பராக இருக்குது.